லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் கட்ல இப்ப நம்ம பார்க்க போறது மச்சி நிச்சி படத்தோட பட துவக்க விழா. வணக்கம், என் பேர் ஏ.ஆர். ராஜநாயகம். இது எனக்கு முதல் படம். ப்ரொடியூசர் எல். ஜோசப் டி. ராஜ்குமார் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. இந்த மச்சி நிச்சி ஒரு குடும்ப பங்கான கதை. ஆனால் இதில் சென்டிமெண்ட்ஸ், சஸ்பென்ஸ், ஹியூமரஸ் இப்படி கலந்துருக்கும். நிச்சயம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணோம். ஜெயா டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்த படத்தோட பேர் மச்சி நிச்சி. இந்த படத்தோட டைரக்டர் ராஜநாயகம் வந்து என்கிட்ட இந்த ரோல் பற்றி என்கிட்ட சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் இந்த படம் பண்ணுறேன். இந்த படம் நல்லா வர்றதுக்கு, நல்லா சக்ஸஸ் ஆகிறது உங்களோட கையிலையும் இருக்குது. ஸோ உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும். அதே மாதிரி இந்த படம் நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். வணக்கம், என்னோட பேர் ரஞ்சினி. இப்போ மச்சி நிச்சி பட பூஜைக்கு வந்திருக்கோம். இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் படம். இந்த படத்தில் நானும் ஒரு ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மெயின்லி ஒரு லேடிஸ் பேஸ்டு சப்ஜெக்ட்ங்கிறதுனால கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும் நம்புகிறோம். இந்த ஒகேஷனில் டைரக்டர் ராஜநாயகம் சார் மற்றும் ப்ரொடியூசர்ஸ், என்னோட க்ரூஸ்க்கு எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம். நன்றி. மச்சி நிச்சி ஆகிய குடும்பப்பாகன திரைப்படத்தை ஜோசப் ஆகிய நானும் ராஜ்குமாரும் தயாரிக்கின்றோம். இதன் இயக்குனர் திரு ராஜநாயகம். இது அவருடைய முதல் படம். 5 பெற்றவன் அரசனும் ஆண்டி என்பது பழமொழி. அதை மாற்றி நாங்கள் 6 பெற்ற ஆண்டியும் அரசனாகின்றான் என்பது இந்த திரைக்கதையின் வாயிலாக ஒரு குடும்ப கதையாக உங்கள் அனைவருக்கும் வெளியிட இதை தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். நான் மியூசிக் டைரக்டர் சந்திரபோஸோட சன். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இது. இந்த படத்தில் மொத்தம் ஒரு 5 சாங்ஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று ஒரு வெரைட்டி. எனக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல சப்ஜெக்ட் இல்லாமல் எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட ப்ரொடியூசர் ராஜ்குமார், ஜோசப் சார், டைரக்டர் ராஜநாயகம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் சாங்ஸ் நல்லா வந்திருக்கு. இப்போ அனுராதா ஸ்ரீராம் பாட போகிறாங்க. ஏவிஆர் டாக்கீஸ் பேனர்ல வெளிவர போற படம் பட்டாப்பட்டி. இந்த படத்தை யுவராஜ் டைரக்ட் பண்றாரு. அவர் தான் இந்த படத்துக்கு கோ ப்ரொடியூசரும் கூட. பிரபலமான கிரிக்கெட் பிளேயரான சடகோபன் ரமேஷ் இந்த படம் மூலமா ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் ஆறாரு. இந்த படத்துல அவர் ஒரு கிரிக்கெட் கோச் கேரக்டர் பண்றாரு. இப்ப நம்ம பட்டாப்பட்டி படத்தோட பிரஸ் மீட்டை பார்க்கலாம். முதல் ஜீவாவுடன் இணைந்து உள்ளம் கேட்குமே முதல்ல பண்ணோம். அதுல பாத்தீங்கன்னா ஆர்யா செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நாங்க எடுத்தது ஆதித்யா ஸ்ரீகாந்தோட போட்டோகிராஃப். அதுக்கப்புறம் ரமேஷ் போட்டோகிராஃப். Then Jiva approved both of them and both of them didn't get in that time. அப்போ ஆர்யாவை செலக்ட் பண்ணோம். ஆக்சுவலி ஆர்யா வாஸ் ஹியர் in the morning I believe. இப்போ மகாபலிபுரத்தில் மாட்டிட்டேன், இப்படியா முடிஞ்சா வரேன் சார் அப்படின்னாரு. So that we could have all had the experience of sharing all our entry into filmdom. எனக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் என்ட்ரி இன்டு ஃபிலிம்னா நானும் ஸ்ரீகாந்த் ஒரு சீனில் வருவோம். உள்ளம் கேட்டு மேலே இந்த ஒரே ஒரு சீன், அந்த ஆர்யாவுக்கு வந்து கல்யாணமாகும் அந்த சீனுக்கு வந்துட்டு போவோம். ஸோ அதே தொடரட்டும், அதே சக்ஸஸ் இந்த ஏவிஆர் டாக்கீஸும் தொடரட்டும் என்று ஸ்ரீகாந்த் அவர்களை முன்பே வேண்டிக் கொண்டுள்ளேன். எங்களுடைய கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு அப்போ செலெக்ஷன் கமிட்டியில் கொடைக்கானலில் அவர் ஹி காட் ஸ்டக் அப், ஸோ ஹி குட் மேக் இட். அப்பயே சொல்லியிருந்தார் வேற எந்த ஃபங்க்ஷனானு சொல்லிட்டு நான் வந்துட்டு போயிடுறேன். இப்போ கூட ஆக்சுவலாக அவரோட ஒரு 6 பால்ல 1 பால் 6 அடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பிடுவேங்கிறது. அதே மாதிரி அவரும் ஒரு வார்த்தையை பேசிவிட்டு கிளம்பி விடுவேன் என்று பயமிட்டுக் கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக இந்த ஒரு படத்தை உட்கார்ந்தோம் எழுந்தோங்கிறதுக்கு எப்படி போறதே தெரியாம நான் இப்பதான் ரஷர்ஸ்லாம் பார்த்தேன். ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி தட் யுவராஜ் அண்ட் ஹிஸ் டீம் ஹஸ் டன் வெரி வெல். இதுலயும் பாத்தீங்கன்னா என்னோட பிரஸ் நோட்லயும் பாருங்க, நீங்க 30 பேரோ 35 பேரோ யங் டேலண்ட், ஃப்ரெஷ் டேலண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. மொத்தமா சினிமா தெரிஞ்சவங்களே ஒரு டெக்னீஷியனோ ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நியூ ஃபேஸ். அதற்கு யுவராஜும் அவங்க டீமையும் பாராட்ட வேண்டும்.
அதாவது இப்போ நிறைய கேமராவோட இருக்கனால கை தட்ட முடியல, பின்னாடி இருக்கவங்க கை தட்டலாம். யுவராஜுக்கோசரம் தேவ் டன் a very good job. Thank you very much, யுவராஜ். Ramesh is a good looker, handsome fellow, highly talented fellow, one of the best batsmen probably India has had. But I'm sure அவன் வந்து அதே மாதிரி கிரிக்கெட்ல காமிச்ச டேலண்ட்டையும் சினிமாலையும் காமிச்சிருப்பான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. I'd like to wish Ramani, my good friend Ramani, all the very best. I'm sure by the grace of God இந்த சினிமா நல்லா போகும், நல்லா சக்சஸ்ஃபுல்லா போகும். அண்ட் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஊர்ல ஒரே ஒரு காமன் லாங்குவேஜ், ஒரே ஒரு லைஃப் லைன், ஆல் இண்டியா லெவல்ல எல்லாம் கிளிக் ஆகும்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் மட்டும்தான். அண்ட் ஐ எம் ஷுவர் இந்த ஸ்டோரி லைன் வித் யுவராஜ் டைரக்ட் பண்ணிருக்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நல்ல நம்பிக்கை இருக்கு. அண்ட் இப்பெல்லாம் கிரிக்கெட் பாத்தீங்கன்னா நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல போனாலும் சரி எல்லா குழந்தைங்களும் கிரிக்கெட் தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயம் அந்த அளவுக்கு பாப்புலரா இருக்கு. ஸோ ஐ எம் ஷுவர் த தீம் வில் பி திஸ் வாட் ஐ கால் சினிமா தீம் வில் பி பாப்புலர் அண்ட் த மூவி வில் பி அ சக்சஸ் பை த கிரேஸ் ஆஃப் காட். ரமேஷ், ஆல் தி பெஸ்ட் டா, நல்லபடியா பண்ணு, நல்ல பண்ண ஒரு புது கேரியர் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, நல்லா ஓப்பனிங் பண்ணியிருக்க. இப்போ அதை அப்படியே ஸ்டெபிலைஸ் பண்ணி பெர்மனன்ட் மெம்பர் ஆயிடணும் இந்த சினி வேர்ல்டில். அதுக்கப்புறம் நான் ரொம்ப துள்ளாத கிரிக்கெட்டில் துண்ணா மாதிரி இதுலையும் துள்ளாத. ஆனால் ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு எவ்ரிபடி அண்ட் பட்டாப்பட்டிக்கு ஆல் தி பெஸ்ட். AVR sir, Murli sir, Yuvraj, and also my friend Arun is on the side. எங்களால் ரொம்ப நன்றி சொல்ல பெருமைப்பட்டிருக்கேன். அண்ட் இந்த வாய்ப்பு ஆக்சுவலாக எப்படின்னா கிடைச்சதுக்கு AVR சார் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஆக்சுவலாக அவர் சொன்ன மாதிரி முதல்ல எனக்கு ஆஃபர் பண்ணதும் அவர் தான் சினிமாவில். அடுத்து திருப்பி ஒரு செகண்ட் டைம் இந்த பிக் சான்ஸை கொடுத்ததும் அவர் தான். ரொம்ப தேங்க்ஸு. அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் வந்து ஒரு மெயின் திங் என்னன்னா, அந்த மூவியில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது ஆல்ரெடி கிரிக்கெட். அண்ட் as Chika sir, he was my coach when I played for the country. ஆக்சுவலாக அந்த கிளைம் பண்ணுற ஸ்டேஜில் அவர் இந்தியா கோச்சாக இருந்து நான் இந்தியா செலக்ட் ஆன நியூஸ் அவர் தான் எனக்கு சொன்னார் ஆக்சுவலாக. ஸோ அவர் வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ட்ரெய்லர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஐ வாண்ட் டு தேங்க் மை ஃப்ரெண்ட் யுவராஜ். அண்ட் அவன் வந்து I can confidently say that he's arriving for the future. He's going to be one of the talented directors. AVR டாக்கீஸோட முதல் குழந்தை இது. ரொம்ப பொறுப்போடு வளர்க்க வேண்டிய கட்டாயம் எனக்கு. அதை ரொம்ப சரியாக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் AVR சார். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ரிஸ்க் எடுப்பாங்களா நான் ரொம்ப